ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் வர வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதும் மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போது இன்றைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த லெவல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நாம் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது. மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி முந்தின நாளே கொடுத்துருந்தது. நேற்றைய நாளுக்கு உண்டான லெவல்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம். இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ் அந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் மார்க்கெட் ஓப்பன் அப்படின்றது 24,695 அங்கே ஓப்பன் பண்ணிட்டான். நாம் என்ன சொல்லியிருந்தோம், இந்த லெவல்ஸை தாண்டி நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 750க்கு கீழே இருக்கிறதே மார்க்கெட் கீழே போக தான் வாய்ப்பு. இன்னமும் மார்க்கெட் கீழே போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லலை. ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது 750 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே தான் இருக்குது. நம்ம சொல்லியிருக்க அந்த லெவலுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ ஓப்பன் அப்படின்றது முக்கியம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பன் பார்த்திங்கன்னா நமக்கு 695 கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவோட லோ பக்கத்தில் தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கும் ஹையுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். ஓப்பனுக்கும் ஹையுக்கும் 7 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். டைரெக்டாக அங்கேருந்து ஃபால். நாம் சொல்லியிருந்த அதே விஷயம் 750 அந்த ஸ்ட்ரைக்கில் ப்ரீமியம் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா இதுதான் நடக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் அப்படின்றது 700க்கும் கீழே ஓப்பன் பண்ணுறான். எக்ஸ்பிரி டே அன்னைக்கு டைம் வேல்யூ அப்படின்றது ஆல்மோஸ்ட் 0 பக்கத்தில் தான் இருக்கும். பெரிய டைம் வேல்யூ இருக்காது. எல்லா விஷயமும் சேர்த்து ஒரேடியாக நடந்தது. நல்ல ஒரு ஃபால், அதுக்கடுத்து ஒரு ரெக்கவரி. எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருந்த அந்த S2 அங்கே ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ஒரு ஸ்விங். அங்கேருந்து கரெக்ஷன் எடுத்தவன் நம்மளோட S2வை பிரேக் பண்ணி மேலே வந்தவன் டைரெக்டாக S1 அங்கே தான் திரும்பவும் ஒரு ரிஜெக்ஷன். எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருந்த அந்த லெவலில் தான். அதுக்கடுத்து நல்ல ஒரு ஃபால். நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 750க்கு கீழே இருக்கும்போது டவுன் சைடு, அதே மாதிரி 850க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. அது வரையும் என்ன தான் ஏறினாலும் திரும்ப இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அதே விஷயந்தான் எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும், ஓனாக ஒரு என்ட்ரி எடுக்கணும், யாரோட தயவும் இல்லாமல் நீங்களாக அனலைஸ் பண்ணி நீங்களாக ஒரு ஓன் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட ஃபுல் கோர்ஸ் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃபுல் கோர்ஸோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்த பேட்ச் வர சண்டே ஸ்டார்ட் ஆகுது. 31 ஆகஸ்ட் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 31 தானே, டேட்டு செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், 31 ஆகஸ்ட் சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த லெவல்ஸ்லாம் நாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது எதுவும் நியூஸ் பேஸ் பற்றிலாம் கிடையாது. மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே இருந்ததுன்னா மேலே போவோம், இல்லை கீழே போவோம் அப்படின்றதெல்லாம் ஒரு நியூஸ் பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாம் முழுக்க முழுக்க ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு செல்லருக்கு எங்கே லாஸ் வரும், அவன் பொசிஷனை என்ன பண்ண வாய்ப்பு, ஒரு பொசிஷன் செல் பண்ண பொசிஷன் அவன் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா பை பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும். அவன் லாபத்தில் பை பண்ணாலும் சரி, நஷ்டத்தில் பை பண்ணாலும் சரி, அவன் எந்த இடத்துல பை பண்ணுறானோ அந்த இடத்துல நாமளும் பை பண்ணணும். அவன் செல் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவனை நாம் பை பண்ணணும். அவ்வளோதான். மார்க்கெட்டில் இந்த சின்ன லாஜிக் தான், இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இதை எந்த இடத்துல எப்படி பண்ணணும், இதை பண்ணுறதுக்கு நாம் எந்த ஒரு டேட்டாவும் பார்க்க மாட்டோம். எந்த ஒரு டேட்டாவும்னா நார்மலாக எல்லோரும் பார்க்குற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி எந்த டேட்டாவும் பார்க்க மாட்டோம். காரணம், அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறது. அதை நாம் பார்க்க மாட்டோம். நாம் பார்க்குறது எல்லாமே ப்ரைஸ் மட்டுமே. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இருக்க ஹை, லோ, க்ளோஸ், எல்டிபி இது போல் தான். இதை பேஸ் பண்ணி மட்டுமே தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செயின் அல்காரிதம் இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இதை நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது.
இந்த அல்காரிதத்தை செல்லர் பியூராக ஃபாலோ பண்ணுவான். நீங்கள் அல்காரிதத்தை ஃபாலோ பண்ணுறது மூலயமா செல்லரை டைரெக்டாகவே ஃபாலோ பண்ண முடியும். செல்லர் எந்த இடத்துல எக்ஸிட் ஆக வாய்ப்பு, இல்லை எந்த இடத்துல ஆவரேஜ் பண்ண வாய்ப்பு, இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஒரு என்ட்ரியை உங்களால் தாராளமாக எடுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்களும் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கோர்ஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். இந்த லெவல்ஸ் பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது அப்படின்றத எப்பயும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,693, 24,620, 24,476, 24,040, 406. ஓகேங்களா? இதுதான் நம்ம இன்றைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 24,650 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது க்ரியேட் ஆகும். அதே நேரத்தில் 24,550 இந்த ஸ்ட்ரைக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற இடத்துல மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது தான் இருக்குது. இந்த லெவல்ஸை தாண்டி இந்த லெவல்ஸ் நம்ம இந்த லெவல்ஸை ஒரு காலோட ஸ்ட்ரைக், புட்டோட ஸ்ட்ரைக், அவங்க 2 பேரோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். மார்க்கெட் இந்த லெவல் ரீச் பண்ணும்போது அந்த 2 ஸ்ட்ரைக்குங்க எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்ட்ரைக் எப்படி நாம் கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஒன்றும் கிடையாது, காலோட க்ளோஸ் ப்ரைஸை ஸ்ட்ரைக்கு கூட சென்டர் பாயிண்ட் அப்படின்றத ஒன்று எடுத்து அந்த சென்டர் பாயிண்டில் காலோட ப்ரைஸை ஆட் பண்ணியிருப்போம். சென்டர் பாயிண்ட்லேருந்து புட்டோட ப்ரைஸை மைனஸ் பண்ணியிருப்போம். ஆட் பண்ணால் R1, மைனஸ் பண்ணால் S1. கால் புட்டு 2 பேரோட ப்ரைஸை ஆட் பண்ணி சென்டர் பாயிண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா S2, ப்ளஸ் பண்ணிங்கன்னா R2. இப்படி தான் நம்ம லெவல்ஸ் எடுக்கிறது. இந்த லெவல்ஸ் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான். நம்ம ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறதுல தான் மார்க்கெட்டோட லாஜிக் அப்படின்றத அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. நேற்று நம்ம சிம்பிளாகவே ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தோம். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தது மார்க்கெட் கீழேருந்து ஒரு லோலேருந்து 100-150 பாயிண்ட் ரெக்கவரி ஆனதுக்கப்புறமும் ஏன் அந்த S1 ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே போகிறான் அப்படின்றத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுதோ, ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் இருக்க ப்ரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்கும் அப்படின்றத நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புட்டோட ஸ்ட்ரைக்குங்க எல்லாமே ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட அதிகமாக ட்ரேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டை அந்த S1 தாண்டி க்ளோஸ் பண்ண முடியாது, S1க்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்ற சிம்பிள் லாஜிக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிக்கிட்டிங்கனாவே நாம் ஏன் ப்ரீமியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த லாஜிக் உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் இதுதான் நடக்கும் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் சொல்கிற கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டை உங்களால் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம சொல்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போனீங்க அப்படின்னா எங்கே எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் போயிடும். இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா கேப்பில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு 2 பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனர்ஜி கோர்ஸில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை ரிவீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியே கேட்டாங்க. நம்ம அந்தளவு டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறவங்க சக்ஸஸ் பண்ணிட முடியும் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் ரொம்ப எளிதாகவே, அதுவும் ஆப்ஷன்ஸ் பையராக. அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட எண்ட் கார்டில் கொடுக்குறேன். வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அந்த வீடியோ. என்னை பொறுத்தவரையும் நம்ம சேனலில் சொல்கிற விஷயங்களும் கிட்டத்தட்ட எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போது திரும்பியும் சொல்லிக்கிறேன், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் லெவல் கிடையாது.
இந்த லெவலை டைரெக்டாக பை செல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. இந்த லெவல்ஸ்லாம் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லெவல்ஸை எப்படி எடுக்கலாம், அந்த லெவலை எப்படி லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஐடியாஸ் மட்டும்தான். இதை ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே பாருங்கள். நாம் சொல்கிற இந்த ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுங்கள். மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே யார்கிட்ட போய் எதை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போடாத வரையும் உங்களால் இங்கே சக்ஸஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் எங்கன்னா படிச்சுட்டு வந்து அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே சக்ஸஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். படிக்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.